சிம்மராசிகார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆனி மாதம் சிம்மராசிகாரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், எந்தெந்த காரியங்களை செய்யலாம், எந்த காரியங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சிம்மராசி, உங்கள் ராசிநாதன் சூரியன் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே 11ஆம் இடத்திலே லாபஸ்தானம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், சித்தப்பா ஸ்தானம் 11ஆம் இடம். நம்மளுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதாவது 11ஆம் இடம் என்பது நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். நாம் நீண்ட நாட்களாக நடக்க வேண்டும் என்று எண்ணி இருந்த காரியங்கள் நடைபெறக்கூடிய மாதம். ஏனென்றால் ராசிநாதனே 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுவும் புத ஆதித்ய யோகமாக இருக்கிறார். 11ஆம் இடம், அதாவது ஜனன ஜாதகத்துல 11ல் சூரியன் இருந்தா எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகிடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் செய்து குழந்தை பெற அப்படிங்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த லக்னம் தேர்ந்தெடுக்கும் பொழுது 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற மாதிரி பாத்துக்குவாங்க. அப்படியாப்பட்ட 14 உங்களுடைய ராசி அதிபதியே சூரியன் இந்த மாதம் முழுவதும் 11ஆம் இடத்திலே உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பிலே 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாக ராசிநாதன் தான் வலிமை அடைய வேண்டும். ராசிநாதனே 11ல் இருக்கும்போது, அதுவும் புத ஆதித்ய யோகமாக இருக்கும்போது மிகச் சிறப்பான பலன்கள், எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய மாதமாக இருக்கும். ஆக இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு தனம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய 2க்கும் 11க்கும் உடைய புதன் 11ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். 11ஆம் இடம் வலுவடைகிறது. ஆக 11ஆம் அதிபதி 11லே ஆட்சி பெறுவது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வருமானம் பெருகும். அதாவது 2ஆம் இடம் வருமானம், 11ஆம் இடம் லாபம். ஆக கண்டிப்பாக குடும்பத்திற்கு வருமானம் அதிகமாகும், அல்லது வருமானம் வரக்கூடிய வழி நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய நேர காலமாக இருக்கும். ஆக 11ஆம் இடத்திலே 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று ராசிநாதனோடு சஞ்சரிக்கும் பொழுது நாம் என்னென்னலாம் நினைக்கிறோமோ, நம்ம நீண்ட நாளாக வேண்டிக் கொண்டே இருந்த காரியங்கள் அனைத்துமே நடைபெறக்கூடிய மாதம் ஆனி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி, 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரம், தைரியம், வீரியம், வெற்றி ஸ்தானம், தகவல் தொடர்பு ஸ்தானம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க 3ஆம் இடம் மாமனார் ஸ்தானம். ஆக இந்த 3ஆம் இடமும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். ஆக இந்த 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் அவரும் 11ஆம் இடத்திலே தான் சஞ்சரிக்கிறார். அவரும் 11ஆம் இடத்திலே இந்த மாதம் 23ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். அதாவது ஆனி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும். புதன் 15ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். அதாவது மாதத்தின் முற்பகுதி 11ஆம் அதிபதி 11லே ஆட்சி பெறுகிறார். பிறகு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வந்து விடுவார். ஆக இந்த 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 11ஆம் இடத்திலே 23ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை. 3ஆம் இடம் என்பது நமக்கு தகவல் தொடர்பு. நமக்கு அப்போ 11ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? நமக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நேரம். இளைய சகோதர வழியாக நமக்கு லாபங்கள் சேரும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுடைய இணக்கம் நல்லா இருக்கும். அவங்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல 3ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் இல்லையா? வெற்றி, நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறுமா இல்லையாங்கிறது சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது நாம் எடுக்கக்கூடிய காரியங்களில் தடையில்லாமல் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடம், 10ஆம் இடம் தொழில், 11ஆம் இடம் லாபம். அப்போ 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருந்தால் தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய மாதம். அதாவது இந்த எல்லா மாதங்களையும் விட இந்த ஆனி மாதம் இந்த கிரக நிலை 11ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கை, அதுவும் ராசிநாதனோடு சேர்க்கை, ஆட்சி பெற்ற புதன் அந்த இடத்தோடைய அதிபதி ஆட்சி பெறுவது தொழிலிலே அமோகமாக இருக்கும். இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழிலிலே லாபங்கள் அமோகமாக இருக்கும், அல்லது புதிய கிளைகள் தொடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 11ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கும் பொழுது இந்த 3க்கும், அதாவது பெண்கள் வழி ஆதாயங்களும் பெருகும். சுக்கிரன்னா பெண்களை குறிக்கக்கூடியது இல்லையா? ஆக பெண்கள் வழி ஆதாயங்களும் பெருகும். 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 23ஆம் தேதி வரை 11ஆம் இடத்திலே அவரும் லாபஸ்தானத்திலே செஞ்சிருக்கிறார்.
அடுத்ததாக 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம், அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், தொலைதூர பயணம் ஸ்தானம் ஆக இந்த 4க்கும் 9க்கும் உடைய ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் 9ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சென்றிருக்கிறார் ஆனி மாதம் 28ஆம் தேதி வரை. ஆக 9ஆம் அதிபதி 9லே ஆட்சி, பாக்கியங்கள் வந்து சேரும், தொலைதூர பயணம், உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு பெறக்கூடும், வெளிநாடு சென்று உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து உத்தியோகக்காரகன். அவர் வந்து 9ஆம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுது உத்தியோகக்காரகன் 9ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது 9ஆம் இடம் தொலைதூரத்திலே உயர்கல்வி பெறுவது, தொலைதூரத்திலே உத்தியோகம் கிடைப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெருகும். தாயார் வழி ஆதாயங்கள், அனுகூலங்கள் பெருகும். வீடு, வண்டி, வாகனம் மூலமாக பாக்கியங்கள் சேரும். புதிய இடம் வாங்குறது அமையும். இல்லைன்னா உங்கள் இடத்த நல்ல விலைக்கு விற்கக்கூடிய நிலையும், அதாவது எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல ரேட்டு கிடைக்கலையேன்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு பூமி மூலமாக லாபங்கள் பெருகும். வளர்ப்பு பிராணிகள் மூலமாக லாபம் பெருகும். 4ஆம் இடம் என்பது வளர்ப்பு பிராணி. அதே போல் 4ஆம் இடம் சுகஸ்தானம். அந்த இடம் வலுவடையும் போது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கக்கூடிய டைமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஆக இந்த மாதம் எல்லா கிரகங்களுமே அனுகூலமாக இருக்கிறது. அதுவும் சனி பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வக்கரகதியில் ஆகிறாரு. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லா மாதங்களை விட ஆனி மாதம் மிகச்சிறப்பாக 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் வலுவடைகிறது. அதிலும் புதன் வந்து அந்த இடத்துல 15ஆம் தேதி வரை தான் ஆட்சி பெறுகிறார். இப்போ மாதத்தின் பிற்பகுதியில் 12ஆம் இடம் வரைய ஸ்தானத்துக்கு வந்துடுவார். அதனால மாதத்தின் முற்பகுதி 15 நாட்கள் மிக அமோகமாக இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. இந்த டைம்ல எந்த ஒரு விஷயத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போடும்போது அது வெற்றியிலே முடியும். ஆக எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பான மாதம். அதிலும் முற்பகுதி முதல் 15 தேதிகள் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.